Hi students, இன்னைக்கு நாம Socialism in Europe and Russian Revolution இந்து what changed after October தான் பார்க்க போறோம். Bolsheviks எப்போதுமே private property oppose பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நவம்பர் 1917ல most of the industries பேங்க்ஸும் nationalize ஆயிடுச்சு. அதாவது இதோட ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. ஸோ லேண்ட் எல்லாம் வந்து சோஷியல் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ பெசன்ஸால அவங்களோட லேண்ட் அண்ட் நொபிலிட்டி கிட்டேருந்து சீஸ் பண்ணிக்க முடிஞ்சது. சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய லார்ஜ் ஹவுசஸ் எல்லாம் பார்ட்டிஷன் பண்ணணும்னு போல்ஷெவிக்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதாவது ஃபேமிலி ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த அரிஸ்டோக்ரஸி அப்படிங்கிற ஓல்டு டைட்டில்ஸ் எல்லாம் இனிமே இருக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. இந்த நியூ சேஞ்சஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஆர்மி ஆஃபீஷியல்ஸ்க்கு எல்லாம் வந்து நியூ யூனிஃபார்ம்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் போல்ஷெவிக் பார்ட்டியையும் ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. நவம்பர் 1917ல போல்ஷெவிக்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்காக எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் கிடைக்கல. அண்ட் ஜனவரி 1918ல அசம்பிளி போல்ஷெவிக் மெஷர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால லெனின் அசம்பிளியை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சர்டன் கண்டிஷன்ல அசம்பிளியை எலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதை விட ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் சோவியட்ஸ் வந்து இன்னமும் டெமோக்ராட்டிக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. மார்ச் 1918ல அவரோட பொலிட்டிக்கல் ஆலிஸ் ஒப்போஸ் பண்ணா கூட போல்ஷெவிக்ஸ் வந்து ஜெர்மன் கூட ஒரு பீஸ்ல என்ட்ரானாங்க, பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் அப்படிங்கிற இடத்துல. இதுக்கப்புறம் வந்த ஃபாலோவிங் இயர்ஸ்ல போல்ஷெவிக்ஸ் தான் வந்து எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒன்லி பார்ட்டி ஆயிடுச்சு ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் சோவியட்ஸ்ல. அண்ட் இதுதான் கண்ட்ரியோட பார்லிமெண்டா மாறுது. இப்போ ரஷ்யா ஒன் பார்ட்டி ஸ்டேட்டா மாறிடுச்சு. ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் பார்ட்டி கண்ட்ரோல் கீழே வந்தது. ஸோ இந்த போல்ஷெவிக்ஸை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த சீக்ரெட் போலீஸ் பனிஷ் பண்ணாங்க. இந்த பார்ட்டி சோசியலிசம்க்கும் சேஞ்சஸ்க்கும் பக்கத்துல இருக்கிற சப்போர்ட் பண்றதுனால நிறைய யங் ரைட்டர்ஸும் ஆர்டிஸ்டும் இந்த பார்ட்டியில ஜாயின் பண்றதுக்கு ரேலி பண்ணாங்க. அக்டோபர் 1917க்கு அப்புறமா இந்த பார்ட்டி இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல கூட. ஆனா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டிஸ்இல்யூஷன் ஆயிடுச்சு, அதாவது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பார்ட்டி என்கரேஜ் பண்ண சென்சார்ஷிப்னால. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.